என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் அதிகாரம் படைத்த ஒரு சிலருக்கு மட்டுமே சூரியன் பிரகாசமாக உள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் திமுகவில் உள்ள வாரிசு அரசியலை குறிக்கும் வகையில் கேலி சித்திரம் ஒன்றை அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் கடந்த 40 மாதங்களாக அதிகாரம் படைத்தவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் கிரகணம்தான் என கூறியுள்ளார். விடியல் என்பது அவர்களுக்கு, அவர்களின் குடும்பத்திற்கு மற்றும் அந்த தலைவர்களுக்கு தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அண்ணாமலை சாடியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுடன் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஊராட்சி அமைப்புகளின் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மாநகராட்சியுடன் 4 புதிய நகராட்சிகள், 7 புதிய பேரூராட்சிகள் மற்றும் 236 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. நகராட்சிகளுடன் 13 புதிய பேரூராட்சிகள், 196 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் புதிதாக தோற்றுவிக்கப்படவுள்ள நகராட்சிகளில் 24 பேரூராட்சிகள், 24 ஊராட்சிகளும் இணைக்கப்படவுள்ளன. ஊராட்சிகளின் பதவிக்காலம் முடிந்தவுடன் இந்த இணைப்பு அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உள்தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளை முதல் வரும் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கேற்ப அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி முதற்கட்டமாக கடந்த கல்வியாண்டில் ஆரம்ப பள்ளிகளில் பணிபுரியும் 79,723 இடைநிலை ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக நடப்பு கல்வியாண்டில் நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் 55,478 ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் கடப்பேரி ஜிஎஸ்டி சாலையோரங்களில் இருந்த வாகன ஆக்கிரமிப்புகளை போக்குவரத்து போலீசார் மாநகராட்சியுடன் இணைந்து அகற்றினர். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளின் சாலையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போக்குவரத்து போலீசார் தொடர்ச்சியாக அகற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து கடப்பேரி பகுதியில் ஜிஎஸ்டி சாலையோரம் இருந்த வாகன ஆக்கிரமிப்பு விளம்பர பலகைகளை போக்குவரத்து போலீசார் அகற்றினர். அப்போது போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த 6 கார், 9 இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்து தாம்பரம் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இவங்க யாரும் வராத நான் தான் பண்றீங்களா? ஃபைன் கட்டிட்டேனா உடனே நீங்க அப்படியே லாக் பண்ண ஆர்டிஓ ரூல் தாங்க அது. வண்டிக்கு நீ ஃபைன் போட்டு லாக் பண்றதுன்னா அது ஆர்டிஓ ரூல் தான். சென்னையில் ஆன்லைன் மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். விருகம்பாக்கம் வெங்கடேஸ்வரா நகரில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தியாகராய நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் சம்பவ இடத்தில் சோதனை செய்த போலீசார் யோகா மாஸ்டர் ராஜேஷ்குமார் மற்றும் வங்கி ஊழியர் சாய் பாலாஜி ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,68,000 ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமீன் போதைப் பொருளை மற்றும் ஊசிகள், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் செல்போன் செயலி மூலம் மாணவர்கள் மற்றும் ஐடி துறை ஊழியர்களை குறிவித்து போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையை அடுத்து விஜயகரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக கண்ணாடி மணிகள், கல்மணிகள் மற்றும் பழங்கால சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி, நாயக்கர் கால செம்பு காசு, திமிலுடன் கூடிய காளை உருவ பொம்மை உள்ளிட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற அகழாய்வில் 17ஆம் நூற்றாண்டு புழக்கத்தில் இருந்த தென்னிந்திய தங்க காசு என சொல்லப்படும் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிக்காக மதுரை, ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூர், சென்னை, எழும்பூர் ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. மதுரை, சிலைமான் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் மதுரையிலிருந்து காலை 6:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மதுரை ராமேஸ்வரம் ரயில் வருகின்ற 3ஆம் தேதி காலை 8:05 மணிக்கும் 4ஆம் தேதியன்று காலை 8:10 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அக்டோபர் 1ஆம் தேதி திருச்செந்தூரிலிருந்து இரவு 8:25 மணிக்கு சென்னை புறப்படும் ரயில் இரவு 10:35 மணிக்கு தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை சிந்தாமணி பகுதியில் ஆயுதங்களுடன் நள்ளிரவில் போதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிந்தாமணி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட தெருக்களில் நள்ளிரவில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த பைக்குகள், ஷேர் ஆட்டோ, மினி வேன்கள் என 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை நொறுக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கீரைத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மது போதையில் வாகனங்களை சேதப்படுத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தருமபுரியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய வாட்டர் பைப் லைனை உடைப்போம் என விவசாயி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்மண்ணை ஆற்றில் மழை காலங்களில் உபரியாக ஓடும் நீரை கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த திட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் மொரப்பூரில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரபாகரன் என்ற விவசாயி, விவசாயிகளின் குறைகளை அறியாத அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் மொரப்பூர் வழியாக சென்னை கோட்டத்திற்கு செல்லக்கூடிய வாட்டர் பைப் லைனை உடைத்து தகர்ப்போம் என தெரிவித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம். அதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காவிட்டால் எங்களுடைய மாவட்டத்தில் தான் உங்களுடைய சென்னை கோட்டத்திற்கு குடிநீர் போகிறது. அந்த குடிநீர் குழாயை கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் எங்களுக்கு நீர் கிடைக்காவிட்டால் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற நீர் அடுத்த மாவட்டத்திற்கோ அடுத்த மாநிலத்துக்கோ உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் என்று இந்த மொரப்பூர் வழியாக போகின்ற பைப்பை கண்டிப்பாக உடைப்போம் என்று உடைத்து தகர்ப்போம். எங்களுக்கு கிடைக்காத நீர் யாருக்கும் கிடைக்காத பரவாயில்லை என்று உடைப்போம் என்ற போராட்டத்தை வலியுறுத்தி எங்களுடைய உண்மையான நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கல்வி மற்றும் விளையாட்டுக்கு தமிழ்நாடு முக்கியத்துவம் அளித்து வருவதாக இந்திய சீனியர் மகளிர் கால்பந்து அணியின் கேப்டன் இந்துமதி கதிரேசன் தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி கல்வி மற்றும் விளையாட்டுக் கழகம் சார்பில் கடலூரில் 15 வயதிற்குட்பட்ட ஆண்கள், பெண்கள் அணிகளுக்கான கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய சீனியர் மகளிர் கால்பந்து அணியின் கேப்டன் இந்துமதி கதிரேசன் பாராட்டு விழா நடைபெற்றது. இதையடுத்து பேசிய அவர், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கல்வி மற்றும் விளையாட்டுக்கு தமிழ்நாடு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என பெருமிதம் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தடை செய்யப்பட்ட நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் அத்துமீறி செல்லும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோத்தகிரி அருகே உள்ள உயிலப்பட்டி நீர்வீழ்ச்சி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் உயிலட்டி நீர்வீழ்ச்சி பகுதிக்கு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் மற்றும் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட்டு உயிலட்டி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல்லில் போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட ஏடிஎம் கொள்ளையனிடம் நீதியரசர் மாலதி 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். கேரள மாநிலம் திரிசூரில் தொடர்ச்சியாக 3 ஏடிஎம்களில் பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் நாமக்கல் அருகே கொள்ளையன் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு கொள்ளையான அசார் அலி குண்டு காயத்துடன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரிடம் குமாரபாளையம் நீதிபதி மாலதி காவல்துறை துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 4 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட் அருகே நகைக்கடன் கேட்கும் விவசாயியிடம் கூட்டுறவு கடன் சங்க அலுவலக ஊழியர் கூடுதலாக பணம் கேட்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. சித்திரைச்சாவடி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் நகைக்கடன், பயிர்க்கடன் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சித்திரைச்சாவடியைச் சேர்ந்த செந்தில் முருகன் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு தனது நகையை அடக வைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது ஊழியர் நகை வைப்பதற்கும் மீட்பதற்கும் 200 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேட்பதை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரமாட்டீங்களா? அப்போ நாய்க்கு பணம் தர மாட்டீங்களா? புரியல? இது வரையுதா காசு இருக்குதா? இது வரையுதா காசு? புரியல? போது 200 ரூபாய், மூக்கும் போது 200 ரூபாயா? கேட்கறது பதில் சொல்லுங்க. வைக்கும் போது 200 ரூபாய், மூக்கும் போது 200 ரூபாயா? நான் கேட்கறது பதில் சொல்ல. வைக்கும் போது 200, மூக்கும் போது 200. ஆமாட்டா, வைக்கும் போது 200 ரூபாய், மூக்கும் போது 200 ரூபாய் சீட்டு காசு. ஆமா, சரி.